ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிசி எக்ஸாமில் கேட்ட உளவியல் சார்ந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிசிக்கு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஒய்க்யூஸ் எவ்வளோ பார்க்குறீங்களோ அதுலேருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதே பேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம் இந்த இயர் கொடுத்துருக்கவங்க ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. 46 எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 0 டிகிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுப்போம், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக ஒரு இணைக்கோடு வரைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு எந்த ஒரு ஆங்கிளுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ இதில் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இணையாக ஒரு நேர்கோடு வரைகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்போது ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம 0 டிகிரி அப்படின்றத எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு வெண்படம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒரு கேள்வி. பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள். எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல. அப்போ அரசு ஊழியர்கள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் அரசு ஊழியர்களுக்கான போர்ஷன். அரசு ஊழியர்கள் அல்ல அப்படின்னு தான் கேள்வியில கேட்டிருக்காங்க. அப்போ இது ரிமூவ் பண்ணிடணும். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள். அந்த பட்டதாரிகள் அப்படிங்கிறவங்க அலுவலர்களாகவும் இருக்கலாம், அலுவலர்கள் பட்டதாரிகளாகவும் இருக்கலாம். ஆனா அரசு ஊழியர்களா இருக்கக்கூடாது. இதுதான் கேள்வி. ஸோ இப்போ பாருங்க, இவர் பி பாருங்க, பி வெறும் பட்டதாரியாக தான் இருக்காரு, ஆனா அவர் அலுவலராக இல்லை. ஸோ அதனால இது வராது. அதே மாதிரி இந்த ஏ அப்படிங்கிற ஒரு அலுவலராக மட்டும்தான் இருக்காரே தவிர பட்டதாரியில வரல. அப்போ இவரும் வரமாட்டாரு. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. ஏன்னா இவர் தான் பட்டதாரியிலையும் வராரு, அலுவலர்லையும் வராரு. நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, சாரி ஆப்ஷன் டி. ஆன்சர் இ. அடுத்தது பாருங்க, மெய்யுணர்வு ஆங்கிலத்தில் எழுதுக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது நீங்க எங்க இருந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் பேக்ல கலைச்சொற்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ கலைச்சொற்கள் அப்படின்றது நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் தமிழ் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றுள் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்கள் சரியாக குறிப்பிடுகிறது? ஸோ இது நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் ஆன்சர் கீழே இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, எக்ஸாக்டா என்ன ஆன்சர்னு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது கொஞ்சம் இதுவாகவே இருக்கு. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போய்க்கலாம். 50 பாருங்க, எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஸோ பர்சன்டேஜ்ல இருந்து இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எக்ஸின் 30% என்ன சொல்லியிருக்காங்க? 150. அடுத்தது எக்ஸின் மதிப்பு என்ன? அப்போ எக்ஸை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 100ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல், 100 இன்ட்டு 150 டிவைடட் பை 30 போட்டிங்க அப்படின்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 3 5s are 15. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 500. 100 இன்ட்டு 5 500. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, கீழ்கண்ட இணை சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணை சொல்லை கண்டறிக. கார், பெட்ரோல். அப்போ கார் அப்படிங்கிறது பெட்ரோல் இருந்தாலும் ஓடும். அதே மாதிரி தொலைக்காட்சி ஓடணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? மின்சாரம், கரண்ட் இருந்தால் தான் டிவி ஓடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஸோ இங்கே விடுபட்ட எண் என்ன வரும் அப்படிங்கறத கேள்வியா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 7 + 5 என்ன வரும்? 12. அடுத்தது இங்க இருந்து இங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. 21ல இருந்து 17 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 4 இருக்கும். ஸோ இங்க இந்த பிளஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுல இருந்து 2வை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஆன்சர் என்ன வரும்? 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 வரும். இந்த 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 6 into 4 என்ன வரும்? 24. ஸோ இதுதான் ஆன்சர் இங்க இருக்கு. அடுத்தது அதே ப்ராசஸ்ல அதே மெத்தட்ல இதுவும் வருதான்னு செக் பண்ணணும். 13 + 7 என்ன வரும்? 20 வரும். 20 சேம் டிவைடட் பை 2. இதை 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். அடுத்தது 28ல 25 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க 10 டைம்ஸ். அப்போ 10 3s are 30. இதுவும் வந்து கரெக்டா இருக்கு. அதே மெத்தட்ல இதையும் பண்ணி பார்க்கணும். 8 + 2 10. அடுத்தது 16ல 10 போச்சு அப்படின்னா 6 டிவைடட் பை 2. ஸோ அப்போ 5. இந்த 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 30 அப்படின்னு ஆன்சர் வரும். சாரி, மல்டிப்ளை பண்ணும்போது 30 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் 30. அடுத்தது இரவு என்ற சொல்லின் எதிர் சொல். இரவு அப்படின்னா என்னது? எல் அப்படிங்கிறது தான் இதுக்கான எதிர் சொல். ஏன்னு பாத்தீங்கன்னா இரவு அப்படின்னா அல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பகல் அப்படின்னா எல். தமிழ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். அல்லங்காடி, நாளங்காடி அப்படின்லாம் படிப்போம். அல் அப்படின்னா இரவு, அப்போ எல் அப்படின்னா பகல். இங்கே இரவுக்கு எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க. இரவுனா அல், பகல்னா எல். அப்போ இரவுக்கான ஆப்போசிட் என்ன வரும்? எல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதுதான் பகலை குறிக்கும். அடுத்தது விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஸோ இதுல இருந்து போலாம். 15ல இருந்து 31 எப்படி வந்ததுன்னு பாருங்க. 15 into 2 என்ன வரும்? 30 வரும். அப்போ 30 + 1 31. அடுத்தது 31 ஆன்சர் வந்துருச்சு. இதுல இருந்து இதை கொண்டுட்டு வரணும். நெக்ஸ்ட் 31 into 2 என்ன வரும்? 2 1s are 2, 3 2s are 6, 62 + 1 என்ன கிடைக்கும்? 63. ஸோ கரெக்டா இருக்கு. அதே மாதிரி இதுல இருந்து இது 63 into 2 என்ன வரும்? 3 2s are 6, 6 2s are 12. 126 + 1 127. ஸோ 127 வந்துருச்சு. இதுல இருந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க 127 into 2 ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 254 வரும் + 1 ஆன்சர் 255. ஆன்சர் என்ன? 255. ஆப்ஷன் பி. ஸோ இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் 72ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 7ன்னு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு இந்த 15 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். 7 2s are 14 + 1 15 அப்படின்னு இந்த ஆன்சர் கிடைக்கும். டைப்பிங் மிஸ்டேக்ல 72ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த கொஷினையும் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இந்த 2 கொஷின் நான் முன்னாடி ஒரு கொஷின் சொல்லியிருப்பேன், பிளஸ் இந்த ஒரு கொஷின். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதுபடி வந்து நம்ம ஆன்சரை வந்து பார்த்துக்கலாம், ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆன்சர் சொல்லி அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அப்புறம் மார்க்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க, 72ன் அடுக்கு குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 ஸ்கொயர் இதை பண்ணி பாருங்க. 7 ஸ்கொயர் அப்படின்னா 7 into 7 என்ன வரும்? 49. அப்போ இது ஆன்சரா வராது. அதே மாதிரி 2 power 7 பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 இருக்கு. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 into 2 64, 64 into 2 128. அப்போ இதுவும் வந்து ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் பாருங்க 2 cube into 3 ஸ்கொயர். ஸோ இதை பண்ணி பார்க்கலாம். 2 cube into 3 ஸ்கொயர். 2 cube என்ன வரும்? 8. அப்போ 3 ஸ்கொயர் 3 into 3 9, 8 9s are 72. ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்தது வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவும். குறிப்பு: ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்ததை காண்பிக்கிறது. ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகள்ல கலந்துக்கிறாங்க ஒரு வருடத்துல. அது ரிலேட்டடா கேள்வி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பாருங்க. கேள்வி வந்து கீழே கொடுத்திருக்காங்க. கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவிகிதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது? கோல்ஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ கோல்ஃபுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? 36 டிகிரி. ஏன்னா அவங்க டிகிரியில கொடுத்துருக்காங்க, நம்ம அதனால டிகிரின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்தது கோல்ஃபை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஹாக்கி எங்க இருக்கு? ஸோ இதுதான் வந்து ஹாக்கி. அப்போ இது வந்து கோல்ஃப். 36 டிகிரி அப்படிங்கிறது கோல்ஃப், இது ஹாக்கி. கோல்ஃப் ஹாக்கி. கோல்ஃபுக்கு 36 டிகிரி, ஹாக்கிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 63 டிகிரி. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 63லேருந்து
36 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 27. ஸோ 27 அப்படிங்கிறது ஆன்சர். இதை வந்து நீங்கள் ஆன்சரை டிக் பண்ணக்கூடாது, அவங்க சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. நமக்கு 27 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர் கிடச்சிருக்கு. 63 டிகிரியிலேருந்து 36 டிகிரியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 27 டிகிரி. ஸோ அடுத்தது இப்போ இதுலேருந்து நம்ம ஆன்சர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 27 டிகிரி டிவைடட் பை 36 டிகிரி. ஏன்னா நமக்கு கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்மியான வேல்யூவை தான் எடுத்துக்கணும். இது எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதுதான் எடுக்கணும். ஸோ 36 டிகிரி அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இன்ட்டு 100. ஏன்னா நமக்கு பர்சன்டேஜில் ஆன்சர் கேட்டிருக்காங்க, டிகிரியில் கேட்கல. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 டேபிளில் போகும். 9 3s are 27, 3 9s are 27, 4 9s are 36. அப்போது நெக்ஸ்ட் இதையும் கேன்சல் பண்ணலாம். 425, 4 into 25 100 வரும். நெக்ஸ்ட்டு 25 3 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 75 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ பாருங்க, ஆப்ஷன் டியில் இருக்குது 75. இதுதான் ஆன்சர். அடுத்தது, ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்ன? கே வி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன எழுத்து இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வேர்டு இருக்கும்? கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி. கேக்கும் விக்கும் நடுவில் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்க கூடாது, ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் கேட்குறாங்க. எல் யூ போயிடும், எம் டி, என் எஸ், ஓ ஆர் பி கியூ இப்போ எல்லாமே போயிடுச்சு, நடுவில் எதுவுமே இல்லை. அப்போ கேக்கும் விக்கும் நடுவில் எந்த எழுத்தும் இல்லை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் வெடித்தாள். சேவல் கொக்கரிக்கும்னு கொடுத்துருக்காங்க. சேவல் கொக்கரிக்காது, கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும் அப்படின்னு வரணும். அப்போ எங்க ஆன்சர் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் வெடித்தாள். ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்தது, பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. இது சரிதான். அடுத்தது, அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது. இது தவறு. ஏன்னா பால்ல கால்சியம் இருக்கு, அதனால பால் வந்து வெண்மையா இருக்கு. அரிசி வெண்மையா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கால்சியம் கிடையாது, அதுல கார்போஹைட்ரேட் அப்படின்றது இருக்கு. அதனாலதான் அரிசி அப்படிங்கிறது வெண்மையா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, முற்று உரிமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணிப்படுத்துக. 9k² - 25. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். 9k² - 25 இது எந்த ஃபார்மேட்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. 9k² அப்படின்னா இதை வந்து இப்படி எழுதலாம், 3k². ஏன்னா 3 × 3 9 வரும், ஸோ கே இருக்கும். அடுத்தது -25 5² அப்படின்னு எழுதலாம். இப்போ ஒரு ஃபார்மேட் வந்து நமக்கு வந்துருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா a² - b² அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a + b × a - b அப்படின்னு நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 3k + 5 × 3k - 5 அப்படிங்கிறதா ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் என்பது IDFW என எழுதப்பட்டால் ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும்? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேக்ட் என்பது IDFW அப்படின்னு எழுதுறாங்களாம். ஸோ இது வந்து கோடிங் டிகோடிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. எஃப்ல இருந்து 2 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் ஐ வரும், GHI. அதே மாதிரி ஏல இருந்து 2 லெட்டர்ஸ்க்கு அடுத்தது தான் டி வரும், ABCD. அடுத்தது சிக்கு அடுத்தது 2 லெட்டருக்கு அப்புறம் எஃப், டிஇக்கு அடுத்தது எஃப். நெக்ஸ்ட் டி, அதுக்கு அடுத்தது டபிள்யூ அப்படிங்கிறது நெக்ஸ்ட், அதுல இருந்து 2 லெட்டருக்கு அப்புறம் டபிள்யூ வரும். அப்போ ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும்? அதுதான் நமக்கு கேள்வி. ஸ்வான். ஸோ இதுல இருந்து அப்படியே நம்ம 2 லெட்டர் தள்ளி எழுதணும். எஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? PQRSTUV. அதுல இருந்து 2 லெட்டர் தள்ளி எழுதணும். டபிள்யூ அப்படின்னா 2 லெட்டர் விட்டுறணும், XY. அப்போ இசட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஏ அப்படின்னா அதுல இருந்து 2 லெட்டரை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது எழுதிக்கணும். BC விட்டோம்னா D. நெக்ஸ்ட் என்னுக்கு அடுத்தது என்ன வரும் பாருங்க? N
அதுக்கு அடுத்தது ஓபி, அதை விட்டோம் அப்படின்னா கியூ. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா விஇசட் டிக்யூ. எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. அடுத்தது, ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம். ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆண் பெண் சதவீதம் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த துறை டிபார்ட்மெண்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. மொத்தமா எத்தனை பணியாளர்கள், ஆண் பிளஸ் பெண் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதுல பெண்கள் சதவீதம் ஆண்கள் சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ கேள்வி என்ன அப்படிங்கிறத பாருங்க. அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர்? இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து இத்தனை பேர் இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் ஆன்சர். ஆன்சர் 3310. அடுத்தது, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசார கோவை இதில் நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்ன? ஸோ இதுல நன்றி அறிதல் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, உளவியல் சார்ந்த கேள்விதான் இது. ஸோ நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை, அதுதான் ஆன்சர். பிறர் நமக்கு செய்த நன்றியை மறவாமல் இருத்தல். பிறர் செய்ததை மறத்தல் அப்படின்னா அது தப்பாயிடும். ஸோ பிறர் செய்ததை மறவாமை, உதவியை மறவாமல் இருத்தல், அதுதான் அதுக்கான பொருள். அடுத்தது, நகரம் ஏவிலிருந்து நகரம் டி செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் பியிலிருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் ஏவிலிருந்து சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும்? சப்போ பாருங்க, நகரம் ஏல இருந்து பி செல்றதுக்கு 4 வழித்தடம் இருக்கு. ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 4 வழித்தடங்கள் இருக்கு. அடுத்தது, நகரம் பியிலிருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. இந்த பியில இருந்து சிக்கு போக 6 வழித்தடங்கள் இருக்கு. அப்போ நகரம் ஏவிலிருந்து நகரம் சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும்? என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இங்க இருந்து இங்க ஏல இருந்து சிக்கு போக எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் கேள்வி. ஸோ அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 6 × 4 என்ன வரும்? 24. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். பிளஸ் பண்ணி போட்டக்கூடாது, பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 ஆன்சர் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட், சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும். அப்படியே இந்த கொஷினை படிக்க படிக்க நம்ம ஆன்சரை வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, இது இடதுபுறம், இது வலதுபுறம். சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடம். இடதுபுறத்துல இருந்து கோபி வந்து எங்க இருக்காரு? 7வது இடத்துல இருக்காரு. கோபி 7th பிளேஸ். அடுத்தது, வெங்கட் வலமிருந்து 12வது இடத்திலும் உள்ளார். வலதுபுறத்துல இருந்து வெங்கட் வந்து 12வது இடத்துல இருக்காரு. இங்க இருக்காரு வெங்கட். அடுத்தது, அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால். யாரு? கோபியும் வெங்கட்டும் அவங்களுடைய இடத்த வந்து மாத்திக்கிறாங்களாம். ஸோ இவர் இங்க போறாரு, இவர் இங்க வராரு. அடுத்தது, கோபி இடமிருந்து 22வது இடத்துக்கு வருவார். இடதுபுறத்துல இருந்து கோபி எங்க போயிடுறாரு? 22வது இடத்துக்கு போறாரு. இங்க இருக்காரு இப்ப கோபி. அடுத்தது, வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? ஸோ இப்ப பாருங்க, 22வது இடத்துல கோபி இருக்காரு. அப்ப இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 21 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ 21. அடுத்தது, கோபி ஒரு ஆளு, அவர் தான் 22வது ஆளா இருக்காரு, அவர் ஒருத்தர். அடுத்தது, இங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? வெங்கட்டுக்கு முன்னாடி, அதாவது வெங்கட் 12வது ஆளா இருக்காருன்னு சொன்னாங்க. அப்ப வெங்கட்டுக்கு முன்னாடி 11 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ 11. இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 33 அப்படிங்கிறது வரும். ஸோ 33 இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ் இருக்கு, ஆப்ஷன் டி. அடுத்தது, நெக்ஸ்ட் கொஸ்டின். வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு பதிலளிக்கவும். ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவின் சதவீதம். கேள்வி, உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன? அதாவது இங்க வந்து விகிதத்துல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு. உள்கட்டமைப்பு இது, ஸோ 20. அடுத்தது, போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு. போக்குவரத்துக்கு 12.5. ஸோ இது 20 பிளஸ் 12.5. அடுத்தது, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு. போக்குவரத்து பிளஸ் வரிகள் இங்க இருக்கு, 12.5 பிளஸ் 10.
ஸோ இப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 32.5 வருமா? 32.5. இது வந்து 22.5. இதை நம்ம அதாவது டெசிமல்ல இருந்து எடுத்துட்டு ஃபுல் வேல்யூவா எழுதும் போது 325 225 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து 25வால கேன்சல் பண்ணி பாருங்க. 25வால கேன்சல் பண்ணா 25ல 13 டைம்ஸ், அதே மாதிரி 25ல 9 டைம்ஸ் வரும். ஸோ 13:9 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். 13:9 அப்படிங்கிறது ஆன்சர். ஆனால் இங்கே வந்து 13:11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இதுக்கும் வந்து நம்ம கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 13:11 கிடையாது, 13:9 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது, மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. சப்போ 42.195 அப்படிங்கிறது கிலோமீட்டர்ல இருக்கு. இதை மீட்டரா மாத்தணும். அப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னது? 1000 மீட்டர். அப்போ கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 42,195 அப்படிங்கிறது ஆன்சர். 195 மீட்டர். ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து எது? ஸோ கொஞ்சம் அப்படியே காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா வரும். பாருங்க, ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் LM, நெக்ஸ்ட் இசட் வரைக்கும் நமக்கு வேணும். NOPQRSTUVWXYZ. ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்து. வலதுபுறம் அப்படின்னா இதுதான், இது வலதுபுறம், இது இடதுபுறம். ஸோ இப்போ இங்க இருந்து 17வது எழுத்து நமக்கு வேணும். அப்ப பாருங்க, இசட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ ஜே அப்படிங்கிறது தான் அந்த 17வது எழுத்து. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வலதுபுறத்தில் 8வது எழுத்து எது? 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து. அப்போ அந்த ஜேல இருந்து 8வது எழுத்து கேக்குறாங்க. இதுல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. அப்ப கே 1 2 3 4 5 6 7 8. ஆர் அப்படிங்கிறது தான் அந்த 8வது எழுத்து. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 70 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து விடையளி. நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. இது கரெக்ட். அடுத்தது, எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்காதே என்பது சொல் வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். அவர் பின் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனையை தருகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். அவர் என்ன சொல்றாரு, பேராசிரியர் தோ. பரமசிவன், குளித்தல் நம்ம குளிக்கிறதுக்கு பேரு நம்ம உடம்பை தூய்மை செய்யறதோ அல்லது அழுக்கை நீக்குவதோ இல்ல, அதுக்கான பொருள் இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் என்னதான் அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பம் அடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். அப்ப குளித்தல் அப்படின்னா குளிர வைத்தல் அப்படிங்கறதான் பொருளாம். அப்போ குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. குளிர்த்தல், குளிர வைத்தல் அப்படின்றதான் நம்ம காலப்போக்கில் குளித்தல் அப்படின்னு மாத்திட்டோம்னு சொல்றாரு. ஸோ அப்போ அதுல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? குளிர்த்தல். அதான் வந்து காலப்போக்கில் குளித்தல் அப்படின்னு மாறுச்சு. குளிர வைத்தல், உடம்பினை தூய்மை செய்தல், அழுக்கு நீக்குதல்லாம் வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, குளிர்த்தல். ஸோ இதோட நமக்கு இந்த 7, அதாவது சைக்காலஜியில் உள்ள கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம்.